ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான கேம்ஸ் பற்றி நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ். இது வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கு. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா போலந்தை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க. மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னா போலந்தை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் தான் சாம்பியன் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. அடுத்து அதுலேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவை சேர்ந்த ஆந்த்ரே ரூப்லெவ் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கனடாவை சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிம். மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னா போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக். அதுவே அவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவை சேர்ந்த ஆந்த்ரே ரூப்லெவ் இவங்க தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னா பார்த்தோம்னாக்கா கனடாவை சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 10வது இந்தியன் சூப்பர் லீக் ISS கால்பந்து தொடர். இதில் வந்து சாம்பியன் ஆன அணி எதுன்னு பார்த்தோம்னாக்கா மும்பை சிட்டி அணி. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் வந்து எந்த அணி விளையாண்டுச்சுன்னு பார்த்தோம்னா மோகன் பகான் அணி. 10வது இந்தியன் சூப்பர் லீக் அதாவது ISS கால்பந்து தொடரில் சாம்பியன் ஆன அணி எதுன்னு பார்த்தோம்னா மும்பை சிட்டி அணி. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்ட அணி இன்னொன்று பார்த்தோம்னாக்கா மோகன் பகான் அணி. அதே போல் கால்பந்தில் இன்னொரு போட்டி பார்த்தோம்னா ப்ரீமியர் லீக் கால்பந்து தொடர். இதில் சாம்பியன் ஆனது எதுன்னு பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி அணி. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைனலில் விளையாண்ட அணி எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஹாம் அணி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இப்போ 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்காங்க. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்காங்க. நம்ம தமிழகத்தின் 30வது கிராண்ட் மாஸ்டராக இவங்க இப்போ உருவெடுத்திருக்காங்க. தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராகவும் நம்ம தமிழகத்தின் 30வது கிராண்ட் மாஸ்டராகவும் இப்போ வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஃபெடரேஷன் கோப்பை 2024 தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஃபெடரேஷன் கோப்பை 2024 தடகள போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2027ஆம் ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலில் நடக்க இருக்கு. 2027ஆம் ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரேசிலில் நடக்க இருக்கு. 1991லேருந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க கண்டத்தில் முதலாக இப்போ தான் நடக்க இருக்குது. 2027ஆம் ஆண்டுக்கான 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து சாம்பியனாக இருப்பாங்க. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த சென்போ யாங். இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா லியூ யி. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தாய்லாந்தில் இருக்கிற பாங்காங் நகரில் தான் வந்து நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டனில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்போ யாங் மற்றும் லியூ யி இந்த இணை தான். சீனாவை சேர்ந்த சென்போ யாங் மற்றும் லியூ யி இந்த இணை தான் வந்து இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ். இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா. இத்தாலி ஓப்பன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா.
இதிலேயே இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னா ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இத்தாலி ஓப்பன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டை சேர்ந்த இகா ஸ்வியாடெக் சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சவலன்கா. இத்தாலி ஓப்பன் டென்னிஸ்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னாக்கா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளையாண்டவங்க வந்து சிலி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் ஜாரி. இந்த நான் இப்போ சொன்னதுலேயே வந்து 2 கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கில் இவங்க வந்து இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராகவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 30வது கிராண்ட் மாஸ்டராகவும் உருவெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் இதில் வந்து ஆடையர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த சென்போயாங் மற்றும் லியூ யி இணை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி இந்த இணை வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. தேங்க்யூ.